ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் க்ரீன் ஃபிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகாய். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 பச்சை மிளகாவை வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை அரைச்சாச்சு. அடுத்து புதினா தேவைக்கு எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இது 2 அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துக்காம அப்படியே அரைக்கணும், ஏன்னா தயிர் நம்ம சேர்ப்போம். அடுத்து ஒரு கிண்ணத்து நிறையா கொஞ்சம் மல்லித்தலை, இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சா நல்லா வலுவலுன்னு வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம கிராமத்து ஸ்டைலில் அம்மியிலே அரைச்சி வைக்கிறோம். இந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வச்சோம் அப்படின்னா. இந்த மசாலா எல்லாமே அரைக்கையில் தண்ணி ஊற்றிக்க கூடாது. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலுமே எண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 5-6 வெங்காயம் வச்சுக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து அரைச்சாதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா தனித்தனியாக இருந்தால் அதை அரைச்சிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை சேர்த்துட்டு எல்லாமே அப்படியே ஒன்று சொன்ன மாதிரி அந்த மசாலாவில் ஒட்டி கலந்து வரும். அதனால ஒன்று சொன்ன மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மசாலா அரைச்சிக்கிட்டே நல்ல வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சா போதும். இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். அவ்வளோதே, மசாலா அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்ச மசாலா இருக்குது. இது கூட நம்ம சில பொருள்களை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கான் மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தயிர் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன், அதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மீனுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீன் ஃபிஷ் செய்கிறதுக்கு ஒரு பாறை மீன் வாங்கி அதை அப்படியே தலையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். உள்ளே எல்லாமே நல்லா மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி லேசாக அப்படி வரி வரியாக நம்ம போட்டுக்கணும். அப்போதே மசாலா எல்லாமே உள்ளே போகும். உள்ளே போனாதே அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா 4 பக்கம் நல்லா தடவியாச்சு. இது அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போதே மசாலா ஒட்டி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 1 மணி நேரம் மீன் ஊறிடுச்சு. தோசை சட்டியில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். விட்டுட்டு அப்படியே இந்த ஃபிஷ் எடுத்து அப்படியே அவ்வளோதான்.
இதை போட்டு சிம்லேயே வச்சு பெரட்டி எடுக்கணும். இப்போ அடியில் வந்து இப்படி எடுத்து பார்க்கணும். மீன் ஓரளவுக்கு எடுத்துச்சு. திருப்பி போட்டுட்டு நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான கிரீன் ஃபிஷ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி போட்டு எடுக்கணும். இப்போ நல்லா கிரீன் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரீன் ஃபிஷ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.